வணக்கம். இப்போ நான் பேசிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 11:37 11:37 ஷார்ப்பாக அந்த 11:30 மணிக்கு நம்ம இந்த அப்டேட் அப்படின்றது அஃபிஷியலாக கிடைச்சது. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த அந்த கீழமை நீதிமன்ற தேர்வுகளில் ஒரு தேர்வான டிரைவர் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கான கட் ஆஃப் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்கேசி சைட்லேருந்து ஏப்ரல் 28 அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்த ஷார்ட் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஷார்ட் லிஸ்ட் பிஃபோர் அவங்க கட் ஆஃப் விடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ அந்த கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இதான் தீர்மானிச்சிட்டாங்க. இந்த கட் ஆஃப் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் த ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் விமன் ப்ரியாரிட்டி, பிசியில் வந்து விமன் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி, இந்த மாதிரி அவங்களுடைய மார்க் என்ன ப்ரியாரிட்டினா ப்ரியாரிட்டி பர்சன் என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து தருமபுரி, அடுத்து திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, மதுரையில் வந்து இப்போ எம்பிசி டிசியில் விமன் டிஸ்ட்ரிபியூட் விடோனா அவங்க மார்க் வந்து 86 எடுத்தவங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த பர்சன் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க பேர் ரெஜிஸ்டர் நம்பர் அடுத்த லிஸ்ட்டு வரும். அதான் ஷார்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ இப்போ என்ன கட் ஆஃப் அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் இதுதான் கட் ஆஃபாக இப்போ தீர்மானிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி. ஓகேங்களா, ஃபைனலி நம்ம சொல்லிக்கிறது இந்த லிஸ்ட்டில் உள்ள கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க ரெஜிஸ்டர் நம்பரோட பார்த்தீங்கன்னா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் அவங்க ஷார்ட் லிஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி விடுவாங்க. பட் அதான் கட் ஆஃப் அப்போ தீர்மானிச்சிட்டாங்க. இந்த மார்க் எடுத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இனிமேல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து போக ஆயத்தமாவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டு 11:30 தான் அந்த அப்டேட் நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சது. நமக்கு நாளைக்கு மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த நைட் டு இந்த மார்னிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் டைமில் வந்து நமக்கு அந்த வெப்பேஜில் அஃபிஷியல் வெப்பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுமே அப்டேட் ஆகிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கூடவே செலெக்ஷன் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இப்போ வெப்சைட்டில் பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் தான் நமக்கு இருந்தது. இன்னும் இயர்லி மார்னிங் ஆகவும் பார்த்தீங்கன்னா அடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்துருக்கும். அப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அப்போ உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.